Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all இந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் க்ளோ ஆட் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல இந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த லேயரோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஸ்மூத் அண்ட் க்ளோ. ஸோ இந்த லேயருக்கு நம்ம முதல்ல அப்ளை பண்ண போகிற ஃபில்டர் பார்த்தோம்னா ஆயில் பெயிண்ட். ஸோ ஃபில்டர் மெனியூவில் ஸ்டைலைஸ், அங்கே நமக்கு ஆயில் பெயிண்ட் உண்டு. நல்லா கவனிங்க, நாம் இப்போ யூஸ் பண்ணுற இமேஜ் பார்த்தோம்னா ஒரு நார்மல் ஹெச்டி இமேஜ் தான். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து 4K குவாலிட்டியில் இருக்குன்ற பட்சத்தில் நான் கொடுக்குற வேல்யூவோட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டைலைசேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள். ஒரு நார்மல் ஹெச்டி பிக்சர் தான் இருக்குன்ற பட்சத்தில் இதே வேல்யூஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கிளென்லினஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஒரு பிலோ 3 இருந்தாலே ஓகே. ஸ்கேல் நம்ம எதுவும் மாற்ற போகிறதில்ல, டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 0.1 ஓகே. அண்ட் பிரிஸ்டல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறதில்ல. லைட்னிங் கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ லைட்னிங் நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை அன்செக் பண்ணுற ஆப்ஷன் இல்லைனா கம்ப்ளீட்டாக ஆங்கிள் அண்ட் ஷைனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0ல் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நாம் இப்போதைக்கு லைட்னிங் என்ன பண்ணலாம், அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஸ்மூத்னஸ் நமக்கு நல்லாவே தெரியும். பட் கொஞ்சம் அங்கே பார்த்தீங்கன்னா பிளரினஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளரினஸை கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபில்டர் ஷார்பன், அதில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ஷார்பன். ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ரொம்ப வேண்டாம், ஓகே, ஒரு 50% இருந்தாலே ஓகே. அண்ட் ரேடியஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சம்னா ரொம்ப கிடையாது, ஒரு 1 பிக்சல் ஒரு 1.2 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. நாய்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி ரிமூவ் லென்ஸ் பிளர் இருக்கு இல்லையா, அதை காஷன் பிளர் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ இப்போவே லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளரினஸ் கொஞ்சம் நமக்கு என்ன ஆயிருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் க்ளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஃபில்டர், அதில் பார்த்தோம்னா நமக்கு ஃபில்டர் கேலரி உண்டு. ஸோ அங்கே டிஸ்டார்ட் ஃபோல்டரில் பார்த்தோம்னா டிஃப்யூஸ் க்ளோ உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிரெயின்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். நல்லா கவனிங்க, கிரெயின்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இமேஜ்லாம் பொறியான மாதிரி இருக்கும், அந்த நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி க்ளோ அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். கிளியர் அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு தேவைங்கிறத பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு 18 வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி க்ளோ அமௌண்ட்டையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒருவேளை உங்கள் இமேஜுக்கு அதிகமாக க்ளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெளுத்து விட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க. அண்ட் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த லேயருக்கு கொஞ்சம் டோன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் அதில் பார்த்தோம்னா ஆட்டோ டோன். ஸோ நமக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்மூத்னஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ முன்னாடிக்கும் இப்போயும் பார்த்தோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் இந்த இமேஜை ஷார்ப் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்மூத் அண்ட் க்ளோ லேயரை Ctrl+J கொடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் இந்த லேயரோட நேமை ஷார்பன் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது எல்லாமே ஷார்பன் ஃபில்டரை பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபில்டர் மெனியூவில் ஷார்பன், அங்கே நமக்கு ஸ்மார்ட் ஷார்பன். ஸோ ஏற்கனவே நம்ம செட் பண்ண வேல்யூஸ் இருக்குது, இப்பயும் பார்த்தீங்கன்னா அதுதான் தேவை. ஸோ சேம் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் ஷார்பன், அண்ட் இந்த வாட்டி பார்த்தோம்னா அன்ஷார்ப் மாஸ்க். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு 50க்குள்ளே இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரேடியஸும் ஒரு 6க்குள்ளே இருந்தாலே ஓகே. அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் கம்ப்ளீட்டாக 0. அண்ட் ஃபைனலாக ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்டோட ஃபேஸில் முன்னை விட பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பிளரினஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன பண்ணலாம், சேம் ஷார்பன் இந்த லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண கையோட ஃபில்டர் மெனியூவில் அதர், அங்கே பார்த்தோம்னா ஹை பாஸ் உண்டு. ஸோ ஹை பாஸில் ஏற்கனவே ரேடியஸ் 2.5 பிக்சல் இருக்குது, அதுவே ஓகே தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ண கையோட இந்த லேயரோட பிளெண்ட் மோட நார்மல்லேருந்து ஓவர்லேக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஷார்ப்னஸ் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா கொடுக்கும்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹை பாஸ் அப்ளை பண்ண இந்த லேயரை விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம ஷார்பன் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் டூப்ளிகேட் பண்ண கையோட கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்து அதை டீசேச்சுரேட் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம காஷன் பிளர் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஃபில்டர் பிளர் அதில் பார்த்தோம்னா காஷன் பிளர். ஸோ ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல் இருந்தாலே ஓகே, ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து ஓவர்லேக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த அளவுக்கு பிளெண்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். லைக் ஒரு 30% இருந்தாலே ஓகே, இல்லை பிலோ 30 இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது எல்லா லேயருக்கு மேலே ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் என்னென்னா லெவல்ஸ். ஓகே, ஸோ ஷேடோஸ், மிட் டோன் அண்ட் ஹைலைட்ஸ் இருக்குது. உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தாராளமாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்தந்த இமேஜுக்கு இந்தந்த வேல்யூ அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சப்ஜெக்டோட கலர் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம், வைப்ரன்ஸ். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு கிடையாது, பிகாஸ் ரொம்ப சேச்சுரேஷன் கம்மி பண்ணோம்னா ரொம்ப டீசேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் சேச்சுரேஷன் ஓரளவுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு 5 இருந்தாலே ஓகே. அண்ட் அதே மாதிரி வைப்ரன்ஸ் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 20 பிலோ 20 இருந்தாலே ஓகே, ஃபைன். அண்ட் ஃபைனலாக ஒரு 3D LUT அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், கலர் லுக்கப், அதில் பார்த்தோம்னா 3D LUT ஃபைலில் நாம் என்ன LUT யூஸ் பண்ண போகிறோம்னா 3 ஸ்ட்ரிப். ஓகே, அண்ட் கண்டிப்பாக இந்த அளவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் நம்ம ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம அந்த ஹை பாஸ் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ பிலோ 30% கீழே ஒப்பாசிட்டி இருந்தாலே நமக்கு கரெக்டாக உண்டு. ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.